பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, யேசுவா திருச்சபையின் ஆராதனைக்கு, இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எல்லோரும் இணைந்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில், இந்த அதிகாலை வேளையில் அப்பாவை எப்படி ஆராதிக்கணும்? வாயிலிருந்து அப்படியா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து. பிரியமானவர்களே, மகிமை புகை போட்டு வருகிற மகிமை அல்ல. புகையினால் சில மகிமை, சில லைட்ஸ் பளிச்சு பளிச்சுன்னு அதனால மகிமை, அது மகிமை இல்லைங்க. நம்முடைய அப்பா நம் மத்தியில் நாம் ஆராதிக்கிற அழகை பார்த்து கடந்து வரணும். பரிசுத்த ஆராதனை. இந்த ஆராதனைக்கு பேர் என்னது? பரிசுத்தரை ஆராதிக்கிறோம். நம்ம அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்துக் கொள்வோமா? சுத்தத்தோடு, சுத்தமா, பரிசுத்தமா நம்முடைய அணுக்களும் கணுக்களும் ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் பரிசுத்தமாய் அவருக்கு முன்பாக காணப்படணும். நாம் ஆராதிக்கலாமா? ஆமேன், ஆமேன். துன்ப பெருகிலே சோர்ந்திடேனே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்பம் பெருகி இருக்கா? ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பர் அறியாம ஒன்னும் நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. துன்ப பெருகிலே சோர்ந்திடேனே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண்மணி போல் நீர் காத்திடுவீர் கனிவுடன். கண்மணி போல் நீர் காத்திடுவீர் கனிவுடன். அன்பர் என் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. சிலுவையில் ஏறிட்டீரோ, எந்த அணுக்காய் கஷ்டப்பட்டீரலோ. சிலுவையில் ஏறிட்டீரோ, எந்த அணுக்காய் கஷ்டப்பட்டீரலோ. துன்பம் மூலமாய் ஏகிடுவேன் கனான். துன்பம் மூலமாய் ஏகிடுவேன் இந்த கனான். அன்பர் என் நேசரே உம்மண்டையில் இன்பமாக அவர். ஆமென். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. அப்பா, எஸ், பாடுகள் மூலமாய் கானானை சென்று அடைவேன்.
அந்த நிச்சயம் எனக்கு இருக்குப்பா. சொந்த ஜீவனை நீர் என்னில் ஈந்து அன்பில் இணைத்தீரே வல்லமையாய். சொந்த ஜீவனை நீர் என்னில் ஈந்து அன்பில் இணைத்தீரே வல்லமையாய். எந்தன் ஜீவனை மற்றொருக்காய் ஈந்திடவே, எந்தன் ஜீவனை மற்றொருக்காய் ஈந்திடவே. எஸ் மாஸ்டர், நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. நீங்க தப்பா என் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. அவரோடு இணைவோம், அவரை பார்க்கறதுக்கு முயற்சி செய்வோங்க. அவருடைய மகிமை, அவருடைய மகிமையான பிரசன்னம். உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, அப்பா. ஆமென். நேசரோடு நடக்கிறது எவ்வளவு இன்பமானது என்று நாம் பாடினோம். கஷ்டமான பாதையில கடந்து சென்றாலும் முடிவு வந்து கானானாதான் இருக்கும். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பார். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அவ்வளவுதாங்க. இயேசு நல்லவராகவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். மாறாத அவருடைய அன்பு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. அப்பா, எங்க மத்தியில நீங்க வரலன்னா இது வெறுமையான ஆராதனை. வாங்க, இன்னும் ஆழமாய் உம்முடைய பிரசன்னத்தை என் ஜனங்கள் உணரட்டும். அப்பா, உம்முடைய மகிமையிலே மகிமையான காரியங்களை நாங்கள் பார்க்கட்டும் ஐயா, பார்க்கட்டும். இயேசு இயேசு இயேசு. ஆமென், ஆமென். அருமையான பக்தன் பாடியிருக்கிறார். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே இல்லப்பா. நீங்க இல்லாத ஒரு நாள் அது வெறுமையான நாள். ஒரு நொடி பொழுது அப்பா வேணுங்க. கொஞ்ச நேரம் அப்பாவை மறந்துட்டு உலகத்துக்குள்ள போயிட்டு அடுத்த அப்பா இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. உயிரின் ஊற்றே நீயாவாய். அவர்தான், அவர்தாங்க. அவர் இல்லாம ஒரு நொடி பொழுது கூட வாழ முடியாது. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், என் அப்பாவும் என்னை விட்டு விலகுனது இல்ல, நானும் என் அப்பாவை விட மாட்டேன். பிடிச்சுக்கோங்க. வீணான சின்ன சின்ன உணர்வுகளுக்காக, பாவ உணர்வுகளுக்காக
அல்லது கோப உணர்வுகளுக்காக அப்பாவை விட்டு கொடுக்கலாமா? விட்டு கொடுக்கவே கூடாதுங்க. ஆமென். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். அவர்தான், அவர்தாங்க. ஆமென். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஐயா, பெருமையாயிடுமப்பா. என் ஜனங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் ஐயா, எங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் நாதா. அப்பா, உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? மகாராஜா, எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணம் நீயாவாய், எனது உயிர்ப்போம் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளே கிடையாதுப்பா. அது வெறுமை, வெறுமை, வெறுமை. நீர் போதும் ஐயா. சொல்ல முடியுமா? அது அவரு ரொம்ப நேசமா கேட்கிறாருங்க. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழி
வாழ்வாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அப்பா, பெருமையாயிடுவோம். அப்பா வேணுங்க. அப்பா வந்திருக்கிறார். மகிமையான அவருடைய பிரசன்னம், பிரசன்னம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ராஜா, வாழ்வே இல்லப்பா. உங்களை நாங்க விட மாட்டோம், விடவே மாட்டோம் ஐயா. அப்பா நல்லவர், நல்லவர். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நமக்கு வேணும். ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு வேணுங்க, நமக்கு வேணும். ஆமென். அவரை பற்றி பிடித்துக் கொள்வார். அவரும் நம்மை விடவே மாட்டார். அவர் நம்மை விட மாட்டார். நாமதான் சில நேரம் என்ன செய்துறோம்? அப்பா விட்டுட்டு கொஞ்ச நாள் அப்படி, கொஞ்ச நாள் இப்படி. பிரியமானவர்களே, இயேசு நம் பங்காய் இருக்கும்போது நிரந்தரமாய் இரவும் பகலும் நம்ம கூட இருந்தா பிசாசு பயப்படுவான். ஐயோ, இவ பக்கத்துல அவங்க அப்பா இருப்பாரே, விடவே மாட்டாரே, இவளும் விட மாட்டாளே. பிரியமானவர்களே, தொடர்ந்து ஒரு அருமையான பாடலை நாம் பாடுவோம். ஆமென், 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 ஆமென். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அழிக்கவில்லையோ? உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அழிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அழிக்கவில்லையோ? இப்போ நீவேயை நிர்மூலம் செய்வேன் என்றும் பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ?
இல்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அழிக்கவில்லையோ? அழித்தாரே. இப்போ நீவேயை நிர்மூலம் செய்வேன் என்று பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? அவருடைய அன்பு அப்படிப்பட்டதுதான். அவர் அழிப்பேன் என்று சொன்ன நினிவே கூட அழிக்காமல் மனஸ்தாபம் கொண்டவர்களுக்கு இரக்கம் செய்தாராம். நம்ம அப்பா அப்படிப்பட்டவர். ஆமென். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அழிக்கவில்லையோ? இப்போ நீவேயை நிர்மூலம் செய்வேன் என்று பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையா? மனஸ்தாபம் கொண்டாரே. நினிவேக்கு இரக்கம் செய்தவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார். காப்பாரா? காத்தவர் காப்பார். இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே. நம்ம மனசுகிட்ட இன்னைக்கு நம்ம பேசுவோமா? இஸ்ரவேலரை காத்தவர் என்னையும் காப்பார். கைவிடவே மாட்டாருங்க எங்க அப்பா. மனமே, ஜானட்டுடைய மனமே, நீங்க எல்லாரும் உங்க பேரை சொல்லிக்கோங்க. காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் கார். இன்றும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே. அப்பா, 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 அன்பரே, அத்துமனேசரே, கடந்து வந்ததற்காய் நன்றி அப்பா. பரிசுத்த ரத்தம் எங்க மத்தியில எனக்கு வந்திருக்கிறது. கிரியை செய்யும்படியாய், எங்களை காக்கும்படியாய். வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். ஆமென். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பரன் அடைக்கலமாயிருந்தார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பரன் அடைக்கலமாயிருந்தார். காதலன் கைப்பணி செய்திட கனிவுடன் ஆதரித்தார். அவரே, அவரே எந்தன் வாழ்வின் ஜெயம். அவரே எந்தன் வாழ்வின் ஜெயம். அவரே, அவர்தான் அப்பா. சந்தேகமா இருக்கா? என் குடும்பத்தை காப்பாரா? என் கணவன் பாவம் செய்துட்டு இருக்காரு. மகளே, உன் கண்ணீரை அவன் கண்டார். அப்படித்தான் சொல்றாரு.
ஆமென், ஆமென், ஆமென். அப்பா, என் குடும்பத்துல எல்லாரும் ஒவ்வொரு விதமா ஓடிக்கிட்டு இருக்காங்களப்பா. நீங்க பாதுகாக்கணுமே, உங்க அன்பை என் குடும்பம் பார்க்கணுமேன்னு சொல்லி கண்ணீரோடு அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், காப்பே, இஸ்ரவேலரை காத்தேனே, அதே அன்போடு கூட உன்னை நான் காப்பேன் மகளே, கைவிடவே மாட்டேன் என்று வாக்களிக்கிறார். சந்தோஷமா இருப்போமா? பிரியமானவர்களை, நான் பொய் சொல்றதுக்கு இங்க டயஸ்ல நிக்கல. அவருடைய உண்மையை எடுத்து சொல்லும்படியாய் ஆவியானவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆதலால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இணைந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையுள்ளவரை அவர் இரக்கம் உள்ளவருங்க, இரக்கமுள்ளவர். ஆமென். அதனாலதான் ஆமென், நினிவேயை அழிப்பேன் அப்படின்னு சொன்ன பிறகு இரக்கம் வச்சு அவர் நினிவேயை காத்த தெய்வம். அதே அன்பு இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் மேல் கடந்து வருகிறது. ஒருவேளை கடந்த நாட்கள்ல நம்ம அவரை விட்டு தூரமா ஓடின அந்த நாட்கள்ல நடந்த காரியங்கள் அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி இருந்தாலும் அவர் இன்னைக்கு சொல்றாரு, இல்லை 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 இல்லை, நினிவேக்கு இறங்கின தேவன் தான், உனக்கு நான் இரக்கம் செய்றேன் மகளே. அவருடைய இரக்கம் நம் மத்தியிலே கடந்து மழை போல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய இரக்கத்தினால விடுதலையை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். எஸ், ஆமென், ஆமென், ஆமென். அப்பா, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அப்பா, எஸ், உமக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் தரும் தேவா, ஆமென். களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. நம்ம திருப்பாதம் நம்பி வந்தேன். நம்பி வந்தீங்களா? நிச்சயமா கைவிட மாட்டாருங்க. பிசாசு சொல்லுவான், ஒரு பக்கம் பொய்யா சொல்லுவான். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை இறங்கட்டும். உடைய அன்பு, நம்முடைய சமூகம், தேவ சமூகம், தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே.
சமூகத்திலே. ஆச்சரியமான அவருடைய அன்பு நம் மத்தியிலே ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். ஆமென். வா. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று ஈட்டிடுமே. இருபாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே உமதன்பை கண்டு கொண்டேன். தேவ சமூகத்திலே உமதன்பை அன்புப்பா. அவருடைய அன்பு சத்துரு தலை கவிழ்ந்து ஓடும்படி அவர் செய்கிறார். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன். உண்மையாய் வெட்கம் அடையேன். ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன். உண்மையாய் வெட்கம் அடையேன். உமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. உமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீழட்டுமே. இருபாதம் நம்பி வந்தேன். நான் வெட்கப்படல, இனியும் வெட்கப்பட மாட்டேன். கண்களைந்தேன் தேவ சமூகத்திலே உமதன்பை. அப்பா, இனி நான் வெட்கப்படவே மாட்டேன்பா. பொல்லாத பிசாசு சொல்றானா நீ வெட்கப்பட போற. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பொல்லாத பிசாசு ஒருவேளை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கானா, இப்பவும் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, இனிதான் நீ வெட்கப்பட போற. இவ்வளவு நாளும் உன் அப்பா வந்து சுமந்தாரு, தாங்கினாரு, பலவித இக்கட்டுகள்ல உனக்கு உதவி செய்தார்னு நீ சாட்சி சொன்னாய். ஆனா இப்ப நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலை, அதுல நீ தப்ப முடியாது அப்படின்னு பயங்காட்டுறானா. அதே மாறாத அன்புடைய தெய்வம் அன்னைக்கு நம்மை தூக்கி எடுத்த அதே அன்பு இன்னைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. விசுவாசமாய் அவரை பற்றி பிடிப்போம். உண்மையிலே நான் கூட ஆராதிக்க எங்க வந்து நிக்கிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான். காலையில கூட பிசாசு கொஞ்சம் பேசணும். எதுக்கு இவ்வளவு உண்மையா இருக்கியே, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பாடுகள். என் அருள்நாதர்
அன்புல உண்மை உள்ளவர், இரக்கத்துல உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், பாதி வழியில விட்டுட்டு ஓட மாட்டார், கைப்பிடித்தவர், கரம் பிடித்தவர், கைவிடவே மாட்டார் என்ற நம்பிக்கையோடு கூட நான் அவரை ஆராதிக்கிறேன். பிரியமானவர்களே, நாமும் கூட அவரை நம்பி வந்தோம்ல, திருப்பாதம் நம்பி வந்தோம். அவருடைய கிருபை கடைசி வரைக்கும் நம்மை கைவிடாதுங்க, கைவிடாது. நிச்சயமாய் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற மனுஷ புத்திரனோ அல்லவே அல்ல. அவர் சொன்னதை செய்வார். சூழ்நிலாம் மாறுதலா இருக்குல்ல, ஒரு சின்ன கிரீன் சிக்னல் கூட தெரியலையே, இயேசு சொல்லுகிறார், என்னுடைய மகா பெரிய அன்பினால அகல ஆழம் உயரம் நீளம் அறிய முடியாத என்னுடைய அன்புனால நான் உனக்கு செய்து முடிப்பேன். அவ்வளவுதான். நம்புறியா? நம்புறியா? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அவ்வளவுதான். விசுவாசத்தினால நம்ம பிழைப்போம். பிரியமானவர்களை, தொடர்ந்து விசுவாசத்தில் அவரை பற்றி கொள்வோம், அவரை பற்றி கொள்வோம், அவரை பற்றி கொள்வோம். Holy, 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, 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 ஆராதிக்கின்றோம் பரிசுத்தரை. பரிசுத்தர் ஆராதிக்கிறோம், பரிசுத்தர் ஆராதிக்கிறோம். தூத சேனைகளோடு, கேருபீன்கள் ஷேராபீன்களோடு அவரை ஆராதிப்போம். பரிசுத்தரே, 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 பரிசுத்தர், 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 பரிசுத்தர் வந்திருக்கிறார். அவருடைய மகிமையான பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. தாங்கக்கூடாத பிரசன்னத்தில் மகிமையில் வாசம் பண்ணுகிறவர் இன்று நம் மத்தியில உனக்கு என்ன வேணும்னு வந்திருக்கிறார். கேட்கும்படி வந்திருக்கிறார், விசாரிக்கும்படி. இந்த பரிசுத்த ஆராதனையில் விசுவாசத்தை புதுப்பிச்சு கொள்வோமா? நம்முடைய விசுவாசத்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் அவர் நம்மை நிரப்ப விரும்புவதாய் சொல்லுகிறார். ஒரு புதிய விசுவாசம், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய வாழ்க்கையை இன்று அவர் கட்டளையிடுகிறாராம். ஆதலால் சோர்ந்து போக வேண்டாங்க. முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படி நினைக்கிறீங்களா? அவருடைய வழியில இருந்து கொஞ்சம் விலகி பார்த்தா ஏதாவது வழி கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இல்ல. திருப்பாத நம்பி வந்தீங்கல்ல, அவருடைய கிருபையை கடைசி வரைக்கும் அவர் காண்பிப்பார்.
உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். இன்று நம் மத்தியில உங்களை விடுதலையாக்கும்படி கூட அவர் வந்திருக்கிறார். தலை முதல் கால் வரை தேவ வல்லமை பாயட்டும். ஐயா, பேர் பேராய் ராஜா, இதை பார்க்கிற என் ஜனங்கள், இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுகிற என் அன்பு ஜனங்கள், ஐயா, எல்லார் மேலும் உம்முடைய விடுதலையின் கரம் இறங்கி வருவதற்காய் நன்றி அப்பா, நன்றி நன்றி. பிரைன் கமாண்ட், நரம்புகள், எலும்புகள், தசைகள், நார்கள், ஆவி, ஆத்துமா, சரீரம், ஐயா, ஒவ்வொரு ராஜ உறுப்புகள், இருதயம், குடல்கள், கிட்னி, பான்கிரியாஸ், மூச்சு உறுப்புகள், செரிமான உறுப்புகள், கால்கள்ல ஜாயின்ட்ஸ், எல்லா பகுதிகளிலும் வல்லமாய் இயேசு கிறிஸ்துவின் உயிர் கொடுக்கும் வல்லமாய் இறங்குகிறது. பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். நான் பொய் சொல்றதுக்காக இங்க நிக்கல. இயேசு என் மகாராஜன் என்னை எதுக்காக அபிஷேகித்தாரோ அதை நிறைவேற்றும்படியாய் என்னை வெறுமையாக்கி நிற்கிறேன். இயேசு வந்திருக்கிறார். அவருடைய மகிமையான கரம் உன்னை தொடுகிறது. பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கோ, பெற்றுக்கொள். சரீர விடுதலை, அடுத்து ஆவியில விடுதலை. ஒரு பரிசுத்த அக்கினி உன் ஆவிக்குள்ளா இறங்குகிறது. குழப்பம், கலக்கம், போராட்டம், டிசிஷன் எடுக்க முடியல, வேதனை, சிறுமை, வெறுமை, அவமானம் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. மாறிக்கொண்டிருக்கிறதுனா மாறிக்கொண்டிருக்கிறது. கேள்வி கேட்க கூடாதுங்க. பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். ஆத்துமாவில் விடுதலை, ஆத்துமாவின் பாரங்கள், பாவங்கள், பாவங்கள், பாவ கட்டு, எவ்வளவு கொடூரமான பாவங்கள் இயேசு இன்று விடுதலையாக்குகிறார். இன்று விடுதலை பெற்றுக்கொள், பெற்றுக்கோ, அவ்வளவுதான். பெற்றுக்கொள், அதெல்லாம் மறந்து போச்சு. பெற்றுக்கொள், அவ்வளவுதான். பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் நான் சொன்னதுதான். ஆஹா, ஆஹா, ஓ, பரலோகம் இன்று நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறது. நீங்க இருக்கிற அறையோடு பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனம் இசைந்திருக்கிறது. ஆதலால் சிங்காசனத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். நீங்க கேட்கிறீங்க, அவர் அருள் செய்கிறார். அதுதான் இந்த நாள். நீங்க கேட்கிறீங்க, அவர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். சமாதானம், சந்தோஷம், பொருளாதார விடுதலை, கடனற்ற வாழ்க்கை. அப்பா, எஸ் மாஸ்டர், சரீர பலன், ஜீவன், புது ஜீவன், புது வாழ்வு. ஐயா, ஒரு புதிய விடுதலை. மரணமற்ற வாழ்க்கை, துயரமற்ற வாழ்க்கை, அலறுதலற்ற வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை. என் பிள்ளைகள் மேல் பேர் பேராய்
சொல்லி என் ஜனங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யெஷுவா திருச்சபையின் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டு எங்களோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நேரிலும் மற்றும் ஆன்லைனிலும் இந்த சர்வீஸில், இந்த வொர்ஷிப் சர்வீஸில் கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக உங்களை வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமான நாள் பிரியமானவர்களே. பரிசுத்த ஓய்வு நாள் என்பது ஒரு சந்தோஷமான நாள், மனமகிழ்ச்சியின் நாள். ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து போற்றி மகிழ்ந்து பாடி ஆர்ப்பரிப்போடு கர்த்தருடைய பிரசன்னத்தை முழுமையாக அனுபவிக்கிற ஒரு நாள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. யெஷுவா திருச்சபை குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, இன்றைய தேவ செய்திக்கு முன்பாக நான் தியானித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஏறக்குறைய 4-5 காரியங்களை கர்த்தர் என் இருதயத்தில் கொடுத்தார். ஒன்று போல 4-5 காரியங்கள். எப்படி தியானிக்க முடியும்? 5 காரியங்களை ஒன்று போல எனக்கு கொடுப்பார். அது வழக்கம் அவருக்கு. 2 கொடுத்தார், 3 கொடுத்தார், 1 போல 3 வசனங்களை கொடுத்து தியானிக்கும்படி செய்வார். நான் என்ன செய்வேன், ஒரு நோட்டில் வேறு வேறு இடங்களில் புக் மார்க் பண்ணி கொண்டு நான் நோட்ஸ் எடுத்துக்கொண்டே இருப்பேன். கர்த்தர் கொடுக்குற வசனங்களை கேட்டு கேட்டு நான் அதை கம்பைல் பண்ணுவேன். அதான் என்னுடைய வழக்கம். நான் பெரிய வேத பண்டிதரோ அல்லது வேதத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு பெரிய மனுஷனோ கிடையாது. பைபிள் காலேஜில் படித்த ஒரு ஸ்காலரும் கிடையாது. ஆனால் உலக பிரகாரமான ஞானம் உண்டு. ஆனால் அது நம்ம ஊழியத்துக்கு அது பயன்படாது பிரியமானவர்களே. பேசிக்கலி ஐ எம் an engineer. அதன் பின்பாக என்னுடைய தொழில் நிமித்தமாக நான் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 2 இயர்ஸ் பண்ணேன். அதெல்லாம் பிரயோஜனமாக இருந்துச்சு. உலக வாழ்க்கைக்கு, என்னுடைய பிஸ்னஸுக்கு அதிகமாக பயன்பட்டது. ஆனால் ஊழியத்துக்கென்று வந்த பின்பு தேவனை சார்ந்து வாழ்வது தான் நமக்கு பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும். அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவ பலத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே.
நம்முடைய இண்டிவிஜுவல் நாலேஜில், ஹியூமன் விஸ்டமில் நம்ம ஓடக்கூடாது. இந்த உலகத்தில் அது பலனளிக்காது. இந்த உலகத்தாருக்கு ஓகே, ஹியூமன் விஸ்டம் பலன் தரும். ஆனால் நமக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட, அவரை பற்றி கொண்டு, அவரை அண்டிக் கொண்டு வாழ்கிற நமக்கு அவரை சார்ந்து கொள்வது தான், அவருடைய பலத்தை நம்பியிருப்பது தான் நமக்கு பலன் தரும். அதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உன்னுடைய நாலேஜ், ஹியூமன் விஸ்டம், உன்னுடைய செல்வ செழிப்பு, உன்னுடைய பேச்சாற்றல், உன்னுடைய திறமைகள், சாதுரியம், இதெல்லாம் அரசியலில் ஈடுபடலாம், இல்லை உலகத்தில் ஈடுபடலாம். பட் ஊழியத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நீ பேசும் இடத்துல காணப்பட வேண்டும், நீ ஜெபிக்கும் இடத்துல காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். பேசுகிற எனக்குள்ளும், அவருடைய வார்த்தையை பேசுகிற எனக்குள்ளும், அந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தால் மாத்திரமே அங்கு அற்புதங்கள் நடக்க முடியும். தேவ மகிமை அங்கே உண்டாயிருக்க முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கு தேவையான காரியங்கள் சில உண்டு. மேபி 4 or 5 பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டுமென்றால், வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அவன் வாழ்ந்து சாட்சியாய் மற்றவர்கள் முன்பாக அவன் காணப்பட வேண்டுமென்றால், ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிற ஒரு விஷயம் விசுவாசம். விசுவாசம் என்ன கேட்டால் நான் அதை தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்னு சொல்லுவேன். விசுவாசம் தான் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வரும். விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது பிரியமானவர்களே. ஸோ இட் இஸ் எசென்ஷியல், இட் இஸ் எ மஸ்ட். யூ மஸ்ட் பிலீவ். யூ மே பி எ பிலீவர், பட் யூ மஸ்ட் பிலீவ் இன் காட். அதான் முக்கியம். நம்ம எல்லாரும் விசுவாசிகள்னு சொல்கிறோம், பட் நமக்குள்ள விசுவாசம் இருக்குதா? எவ்வளோ இருக்கு? எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? ஹவு ஸ்ட்ராங் இஸ் யுவர் ஃபெய்த்? ஹவு பவர்ஃபுல் இஸ் யுவர் ஃபெய்த்? சற்று சிந்தித்து பாருங்கள். ரொம்ப முக்கியம். ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் அதில் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுங்க. விசுவாசம், என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாசம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் உனக்குள்ள. இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் நாளைக்கு விசுவாசம் இன்னும் அதிகமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவனுடைய குவாண்டம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும் விசுவாசம். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பவுல் தன்னுடைய நிருபத்திலே ஒரு இடத்துல இப்படியாக எழுதியிருக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்போ இது அவர் நேரடியாக எழுதலை, ஏற்கனவே பைபிளில் உள்ள ஒரு காரியத்தை இந்த இடத்துல அவர் கோட் பண்ணுறார். ஹாபக்குக் தீர்க்கதரிசி 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இதை எழுதியிருக்கிறார். ஹாபக்குக் தீர்க்கதரிசி 2:4, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். A righteous lives by faith. A righteous lives by faith. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றால் விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வான் என்று அர்த்தம். விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ முடியும் என்று அர்த்தம். இந்த வசனத்தை பவுல் ஒரு கொட்டேஷனாக அதை கொடுத்திருக்கிறார். ஹாபக்குக் தீர்க்கதரிசி 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறார்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே ஒரு நீதிமான் வாழ முடியும். விசுவாசத்தினாலே ஒரு கிறிஸ்டியன் வாழ முடியும். விசுவாசத்தினாலே ஒரு கிறிஸ்டியன் வாழ்ந்து ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினாலே ஒரு கிறிஸ்டியன் வாழ்ந்து காட்ட முடியும். அதான் அதில் உள்ள அர்த்தம். இன்று நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒரு கிறிஸ்டியனுக்கு இது முக்கியமான ஒரு வசனம். நம்ம விசுவாசத்தினால தான் நம்ம வாழ முடியும். விசுவாசத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று ரோமர் 1:16 கூறுகிறது. விசுவாசத்தினாலே தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு, நமக்கு பிழைப்பு உண்டு, நமக்கு ரட்சிப்பு உண்டு, நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, நமக்கு மேன்மை உண்டு. விசுவாசத்தினால தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் டெலிவரன்ஸ், ஹீலிங், மேன்மை, ஆசீர்வாதம், விடுதலை என்றெல்லாம் அர்த்தம் உண்டு. ஸோ ஒரு கிறிஸ்டியன் இந்த உலகத்தில் அவன் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு விசுவாசம் தேவை. பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் கூறுகிறார், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் அப்படித்தான். நாம் அனைவரும் கிருபையினால், தேவனுடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? பைபிளில் அதற்குரிய ஆதாரங்களை எடுத்து இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வாக் பை ஃபெய்த். வாக் பை ஃபெய்த். சில டிரான்ஸ்லேஷன்ஸில் லிவ் பை ஃபெய்த்ன்னு இருக்கு. லிவ் பை ஃபெய்த், நாட் பை சைட். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கிறிஸ்டியன்ஸ் எப்படி நடக்கணும், எப்படி வாழணும் தெரியுமா? விசுவாசித்து தான் நடக்கணும். பார்த்து பார்த்து உறுதியாக நம்பினதுக்கு அப்புறம் தான் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லி நிற்கக்கூடாது. விசுவாசித்து நடக்க வேண்டும். நம்முடைய வாக் அப்படி தான் இருக்கணும். நமக்குள்ள விசுவாச கண்கள் இருக்க வேண்டும். தரிசித்து தரிசித்து ஃபுல் ப்ரூஃபாக நம்ம செய்ய போகிறது கரெக்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு காரியத்தை செய்வோம். ரொம்ப டைம் எடுப்போம் நடுவில். ஆனால் உனக்குள்ளே விசுவாசம் இருக்குமானால் கர்த்தர் உன்னோடு பேசுவார். நீ செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து பேசுவார். உடனே நீ ப்ரொசீட் பண்ணிடலாம். ஒரு கிறிஸ்டியன் எப்படி காணப்பட வேண்டும்? விசுவாசித்து நடக்கிறவனாக, தரிசித்து நடக்கிறவனாக காணப்படக்கூடாது. பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் ஒரு இடத்துல கூறுகிறார், ரோமர் 8:24, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. பார்க்குறத நம்ம நம்பணுமா? அவசியமே இல்லை. இந்த நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன நீங்கள் நம்பலாம். இதான் ஜோசப், இவர் தான் ஜோசப் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் என் பிரசங்கத்தை நீங்கள் கேட்குறீங்க, பார்க்குறீங்க, நம்புகிறீங்க. காணப்படுகிறத நம்புகிறது நம்பிக்கை இல்லை. பார்க்குறத நம்ம ஏன் நம்பணும்? 4 + 3 = 7 அப்படின்னு சொன்னால் ஓகே, நம்ப வேண்டியதே இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம ரொம்ப கணக்கு போட்டு தான் எதையும் நம்புவோம். அந்த உலகத்தில் அப்படியே பழகிட்டோம். கணக்கு போட்டு லாஜிக்லாம் அப்ளை பண்ணி ரொம்ப திங்க் பண்ணி பல பேர்கிட்ட விசாரித்து தான் ஒரு காரியத்தை செய்வோம். கர்த்தர்கிட்ட மட்டும் விசாரிக்க மாட்டோம். அவர்கிட்ட மட்டும் நம்ம ஜெபம் பண்ணவே மாட்டோம். அவருடைய சித்தம் என்னன்னு கேட்க மாட்டோம். இந்த காரியத்தை குறித்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம கேட்கவே மாட்டோம். மற்ற எல்லா வேலையும் பண்ணுவோம், எல்லா ஆராய்ச்சியும் நடக்கும். ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன என்று பவுல் கேட்கிறார். நாம் காணாததை நம்பினோமாயில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம்.
காணாத சில விஷயங்களை நம்ம நம்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், கர்த்தரை குறித்த காரியங்கள். அவைகளை நாம் பார்க்க முடியாது. பரலோகம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஏஞ்சல்ஸ் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம நம்பணும். பரலோகத்தில் நமக்கு ஒரு வீடு, ஒரு மேன்ஷன் கர்த்தர் நமக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நம்ம நம்பணும். கர்த்தர் சொல்லும் பொழுது அதை நாம் நம்ப வேண்டும். அது காணாத ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் நம்ப வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம தரிசித்து நடவாமல் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு காரியத்தை செய்யாமல், கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது அவற்றை நாம் நம்புகிற மனுஷனாக நாம் காணப்பட வேண்டும். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுகள், உபத்திரங்களை நம்ம பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், அதே நேரம் சந்தோஷமான காரியங்கள். நம்ம வீட்டில் சில பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கும், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கும், சந்தோஷமான காரியங்களும் நடக்கும். சில பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், அதையும் நம்ம பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். இந்த பூமியில் வாழும் நாட்களிலே நம்ம வீட்லேயும் பார்க்குறோம், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் பார்க்குறோம். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பாடுகள், உபத்திரவங்கள். இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் காணாத சில காரியங்களை நம்புகிறது தான் விசுவாசம். நாம் காணாததை நம்பினோமாயில் என்று அவர் எழுதுகிறார் பவுல். அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். காணாத சில காரியங்களை நம்பணும். கர்த்தர் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது நம்ப முடியாது. ஆனால் நம்பிக்கையோடு நம்ம அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாக் பை ஃபெய்த். விசுவாசித்து நாம் நடக்க வேண்டும். விசுவாசித்து நாம் வாழ வேண்டும். விசுவாசம் உன்னை நடத்தும். உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் shall guide you properly. ரொம்ப முக்கியம். கண்களை நம்பாதேம்பாங்க. பார்க்கறத நம்ம நம்ப வேண்டாம். பார்க்க முடியாத வேலையை நான் நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே மாலை நேரத்தில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்துக்கு அவர் வந்தார். அவங்க மத்தியில் வந்தார். அன்னைக்கு தோமா அங்கே இல்லை. மறுபடியும் ஒரு 8 நாள் கழிச்சு இயேசு அதே இடத்துக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது தோமா அங்கே இருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் இயேசு வந்திருக்கும் போது சீஷர்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள் இயேசுவை பார்த்தோம், அவருடைய கைகளை காண்பித்தார், விலாவை காண்பித்தார், அப்படியே ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. தோமா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவர் இயேசுவை பார்க்கல. மற்ற சீஷர்கள்லாம் இயேசுவை பார்த்துருக்காங்க, இவர் பார்க்கல. அவர் சொல்கிறாரு, இந்த ஃபஸ்ட் டைம் இயேசு வந்திருக்கும் போது அவரை மிஸ் பண்ணிட்டார்ல, அவர் சொல்கிறாரு, நான் இயேசுவை மறுபடியும் பார்த்தா அவர் கையில் உள்ள காயங்களை பார்ப்பேன், அப்படி விழாவில் உள்ள காயத்தை பார்த்து என் விரலை அந்த காயத்தில் போட்டாலொழியா நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவார். ஸோ 8 days கழிச்சு செகண்ட் டைம் இயேசு அந்த வீட்டுக்கு சீஷர்கள் மத்தியில் வரும் பொழுது தோமாவை ஸ்பெஷலாக கூப்பிடுறாரு. தோமா, கம் ஹியர், கைகளை பார், என் விழாவை பார், உன் விரலை போடு, என்ன நம்பு அப்படின்னு சொல்ற. அப்போ தோமா வந்து காயங்களை பார்த்துட்டு, விழாவில் உள்ள காயத்தையும் பார்த்துட்டு, என் ஆண்டவரே, என் தேவனேன்னு சொல்றார். அப்போ இயேசு தோமாவை பார்த்து சொல்றாரு, நீ என்னை கண்டதினால் என்னை நம்புகிறாய், காணாமலே என்னை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் பிரியமானவர்களே, இன்று நாம் இயேசுவை நாம் காண முடியவில்லை, ஆனால் அவரை நம்புகிறோம். எப்படி? அவருடைய
காயங்களை நாம் தியானிக்கிறோம். அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட காயங்களை நாம் தியானிக்கிறோம். ஆவியில அவருடைய காயங்களை நாம் தொட்டு பார்க்கிறோம். அவர் ஏற்றுக்கொண்ட சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த காயங்களை நாம் ஆவியில தரிசித்து தொட்டு பார்த்து, இயேசுவே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆவியில அவரை தொழுது கொள்கிறோம். அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா. காணாமலே விசுவாசிக்கிறவன் பேறு பெற்றோம். நாம் பேறு பெற்ற ஜனங்களாக இருக்க வேண்டும். நம்ம இயேசுவை பார்க்கல, அவருடைய பிரசன்னத்தை நாம் பல முறை உணர்ந்திருக்கிறோம், ஆனால் நேரில் பார்க்கல. ஆனாலும் அவரை நம்ப வேண்டும். அதான் விசுவாசம். அதான் விசுவாசம். உன்னுடைய மனக்கண்கள் அவர் ஏற்றுக்கொண்ட காயங்களை பார்க்க வேண்டும். அந்த காயங்கள் உனக்குள் ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தும். தோமா அப்படித்தான் மாறினார். விசுவாசத்தில் ரொம்ப பூவராக இருந்த அந்த தோமா இயேசுவின் காயங்களை பார்த்த பின்பு விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக மாறினார். அதே போல தான் நாமும், விசுவாசம் உனக்கு எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் சரி, அவருடைய காயங்களை தொட்டுப்பார், அவருடைய காயங்களை தியானித்துப்பார். உனக்குள் விசுவாசம் பெருகும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ப்ராக்டிஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன், சும்மா நான் உங்களுக்கு டீச் பண்ணலை. ஆவியில நிறைந்து இயேசுவை தரிசிக்கும் பொழுது காயங்களை நீ பார்க்க முடியும். தொட்டுப்பார், உன் விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது, உன்னுடைய விசுவாசம் தேவனுடைய வல்லமையை சார்ந்திருக்க வேண்டும். மனுஷனுடைய ஞானத்தில் சார்ந்திருக்க கூடாது. வாசிக்கிறேன் ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள். பவுல் எழுதியிருக்கிறார் கொரிந்தியருக்கு, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு உங்களுக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்க வேண்டும். Your faith shall stand by the power of God. Power of God. இப்போ நான் பேசுகிறேன் உங்கள் மத்தியில், தேவனுடைய வார்த்தைகளை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு மனுஷனுடைய ஞானத்தை கொண்டு நான் ரொம்ப பேச முடியாது, கஷ்டம். சில பேர் எவ்வளவு சொற்பொழிவுலாம் பண்ணுறாங்க, தமிழில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக பேசுவாங்க. இந்த பட்டிமன்றம் இதை மாதிரி இடங்களில் சொல் திறன் அவங்களுக்கு இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக எவ்வளோ நேரம்னாலும் பேசுவாங்க. பட் அப்படி அல்ல, நாம் பேசும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அதை சார்ந்து தான் நாம் வாழ முடியும் ஒரு கிறிஸ்டியன். உன் விசுவாசம் தேவனுடைய வல்லமையை சார்ந்திருக்க வேண்டும். அவருடைய கிருபை உனக்கு வேண்டும். அவருடைய கிருபை உன்னை பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நீ பலனடைய முடியும். அதாவது உன் விசுவாசம் பலனடைய முடியும். உன் விசுவாசம் தேவனுடைய பலத்தை சார்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய பலத்தை கொண்டு தான் உன் விசுவாசம் உனக்குள்ள பெருக முடியும். தேவனுடைய வல்லமை உன்னை ஆட்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமை உன்னை ஆட்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட், உன்னை ஆட்கொண்டிருக்கும் பொழுது உனக்குள் ஒரு வல்லமை காணப்படும். உன் விசுவாசம் பெருகும். தேவ வல்லமை உனக்குள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
உலக ஞானம் அற்பம் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக. ஆரம்ப காலங்களில் நான் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் என்னுடைய அந்த ஹியூமன் நாலேஜ், ஹியூமன் விஸ்டத்தை ரொம்ப நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். பைபிளை ஸ்டடி பண்ணி நோட்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அழகாக பேசணும், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவேன். மனத்தை அதிகமாக நான் சார்ந்திருந்தேன். ஆனால் நாட்கள் போக 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 நான் புரிந்து கொண்டேன், அது தேவையில்லை. தேவனுடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ள வேண்டும், அதான் முக்கியம். அதிலிருந்து என் நோட்ஸ் எடுக்கிற எல்லாமே குறைஞ்சி போச்சு. சும்மா ஹிண்ட்ஸ் மாதிரி தான் இப்போ வச்சு நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் பெரிய நோட்ஸ்லாம் கிடையாது. கர்த்தர் உன்னை ஆட்கொள்ளும் பொழுது, தேவ வல்லமை உன்னை நடத்தும் பொழுது, உன்னிடத்தில் விசுவாசம் வெளிப்படும். உன்னிடத்திலிருந்து புறப்படும் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கும். அதான் முக்கியம். விசுவாசம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிய வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தேவ வல்லமை, அதான் முக்கியம், அதான் முக்கியம். அதை சார்ந்து கொள்ளுங்கள். ஊழியம் செய்யும் பொழுதும் சரி, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ பல பேரோடு நீ டிரான்சாக்ட் பண்ணும் பொழுதும் சரி, உனக்குள் அபரிமிதமான விசுவாசம் காணப்பட வேண்டும். தேவ வல்லமை எப்பொழுதும் உன்னை ஆட்கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் ஹோலி ஸ்பிரிட் எம்பவர்மெண்ட் என்று சொல்வார்கள். எம்பவர்மெண்ட், ஆல்வேஸ் யூ ஷுட் பி எம்பவர்டு பை த ஹோலி ஸ்பிரிட். பலம். நீ எவ்வளவு வீக்காக இருந்தாலும் சரி, எவ்வளவு நாலேஜ் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஏழையாக இருந்தாலும் சரி, நல்ல தோற்றம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, தேவ வல்லமை உன்னை ஆட்கொண்டு நடத்தும் பொழுது, உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் பயந்து நடுங்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அதான் நடக்கும். Hallelujah. There will be authority. உன் வார்த்தை புறப்படும் பொழுது அங்கே அத்தாரிட்டி இருக்கும். நீ ஜெபம் பண்ற காரியம் நடக்கும். நீ சொல்ற இந்த விசுவாச அறிக்கை தீர்க்க தரிசனமாக அப்படியே நடக்கும் அவங்க வாழ்க்கையில். அதான் சீக்ரெட். தட் இஸ் a Christian life. ஊழியக்காரன் கிடையாது, எல்லாத்துக்கும் இது பொருந்தும். எனக்கு மட்டும் நான் சொல்லலை, உங்களுக்கும் தான் சொல்றேன். செய்து பாருங்கள், உங்க விசுவாசத்தை பிரயோகித்து பாருங்கள். நடக்கிறத நீங்க பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தேவை விசுவாசம், உறுதியான ஒரு விசுவாசம். மூன்றாவது காரியம், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். உனக்குள்ள விசுவாசம் இருக்கலாம், ஆனா அது கிரியை செய்யணும். கிரியை செய்யணும், அது ஒர்க் பண்ணணும். அப்பதான் அங்க காரியங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், ஹீலிங் நடக்கும், மிராக்கிள் நடக்கும், டெலிவரன்ஸ் நடக்கும். சும்மா இல்லை. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் கிரியை செய்யணும். There will be miracles. Your prayers will be answered. There will be prophetic confessions from your mouth. தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர் உன்னை ஆட்கொண்டு இருக்கும் பொழுது, உனக்குள் இருக்கும் விசுவாசம் கொழுந்து விட்டு எரியும் பொழுது, உன்னிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகள் புறப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசங்கிறது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வரம், ஒரு கிஃப்ட். ஹோலி ஸ்பிரிட் அந்த கிஃப்டை உனக்கு கொடுக்கிறார். விசுவாசம் என்கிற வரத்தை கொடுக்கும் பொழுது உனக்குள் ஒரு டிவைன் ஃபெய்த் உண்டாகும். தேவனுடைய விசுவாசம் உனக்குள்ள கடந்து வரும். அதான் டிவைன் ஃபெய்த். அந்த டிவைன் ஃபெய்த் உனக்குள்ள வந்துட்டுனா நீ சொல்ற காரியங்கள் அப்படியே நடக்கும். உன் ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது ஓ ஃபெய்த் இல்லை, தேவனுடைய விசுவாசம், டிவைன் ஃபெய்த்.
யார் கொண்டு வர்றா உனக்குள்ள? ஹோலி ஸ்பிரிட் கொண்டு வர்றாரு. அந்த டிவைன் ஃபெய்த்து அதை வந்து யூதா சொல்கிறாரு, மகா பரிசுத்த விசுவாசம்ங்கிறார். மகா பரிசுத்த விசுவாசம், மகா பரிசுத்த விசுவாசம் என்று எழுதியிருக்கிறார் யூதா தன்னுடைய நிருபத்தில் 20வது வசனத்தில். அந்த ஃபெய்த்தை தான் நான் சொல்கிறேன், உன்னுடைய ஃபெய்த்தை நான் சொல்லலை. மகா பரிசுத்த விசுவாசம், தேவன் உனக்கு கொடுக்கிற டிவைன் ஃபெய்த் உன் இருதயத்தில் இருக்கும் பொழுது, கடுகளவு அந்த விசுவாசம் இருந்தால் கூட ஒரு மலையையே பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்து தள்ளுண்டு போ என்று நீ சொல்லும்போது அப்படியே நடக்கும். இந்த கடுகளவு விசுவாசங்கிறது உன்னுடைய கடுகளவு விசுவாசம் கிடையாது, டிவைன் ஃபெய்த்துடைய கடுகளவு விசுவாசம். அது உனக்குள்ளே இருந்ததுன்னா போதும், மிராக்கிள்ஸ் நடக்கும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். உன் விசுவாசம் கிரியை செய்யணும். அந்த கிரியை செய்யணும்னா உன் இருதயத்தில் அன்பு காணப்பட வேண்டும், தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். பார்த்தீங்களா, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கிரியை செய்யணும். அது உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனம். எனக்குள்ளே விசுவாசம் இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த விசுவாசத்தினால மேனிஃபெஸ்டேஷன், அற்புதங்கள், ஹீலிங்ஸு, மிராக்கிள்ஸு, எத்தனையோ ஜனங்களுக்கு விடுதலையை நீங்கள் கொடுக்க முடியும். உங்கள் மூலமாக கர்த்தர் அந்த காரியங்களை இந்த பூமியிலே அவர் நடத்துவார். அப்போ உங்கள் விசுவாசம் கிரியை செய்யணும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ உங்களுக்குள்ள அன்பு இருந்தால் தான் அந்த விசுவாசம் கிரியை செய்ய முடியும். உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னா அந்த விசுவாசம் அப்படியே இருக்கும், கிரியை செய்யாது. இது வந்து ஒரு பைக் உங்ககிட்ட இருக்குது, அந்த பைக்கு கிரியை செய்யணும். அந்த பைக்கில் நீங்கள் ஏறி அதை ஓட்டணும் அப்படின்னா, டிரைவ் பண்ணணுன்னா அந்த பைக்கில் பெட்ரோல் இருக்கணும். பெட்ரோல் இருந்தால் தான் அந்த பைக் ஓடும். அதை மாதிரி தான் அன்பு இருந்தால் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கிரியை செய்யும். அந்த பைக்கில் பெட்ரோல் போட்டால் தான் அந்த பைக்கு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதை ஓட்டிகிட்டு போக முடியும். அப்போ அந்த பைக்குக்கு பெட்ரோல் போடுறீங்க, அப்புறம் நீங்கள் அந்த பைக்கை ஓட்டுறீங்க, அந்த பைக் கிரியை செய்து ரன் பண்ணுது, நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படி ஒரு பைக்கு ரோட்டில் போகணுன்னா, நம்ம டிரைவ் பண்ணணுன்னா பெட்ரோல் தேவையோ, பெட்ரோலை நிரப்பிக்கிட்டு தான் நம்ம அந்த பைக்கை ஓட்ட முடியும். அதே போல் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கிரியை செய்யணுன்னா உங்களுக்குள்ளே அன்பு காணப்பட வேண்டும். ஒரு நாள் பிரியமானவர்களே, நான் என்னுடைய இந்த சம்மர் ஹாலிடேஸில் என்னுடைய பேரனை கூட்டி கொண்டு பைக்கில் போய்கிட்டு இருந்தேன். போகும்பொழுது அவன் வந்து அந்த ஷாப்புக்கு போங்கம்மா, அப்புறம் இன்னொரு ஷாப் சொல்லுவான், அங்கே போங்கம்மா, ஒவ்வொரு இடத்துக்காக போய்கிட்டு இருப்பேன். நான் புறப்படும் போதே நினச்சேன், பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரிசர்வ்லேயே நான் 2 நாள் ஓட்டியிருக்கேன் பைக்கை, பெட்ரோல் இருக்காதே அப்படின்னுக்குள்ளே டவுட்டு. ஆனால் அவன் சொல்லும்போது ஒன்றும் செய்ய முடியல. நான் அவன் சொன்ன இடத்துக்குலாம் போய்கிட்டே இருந்தேன். சடனாக ஒரு இடத்துல வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு, பெட்ரோல் இல்லாமல். என்ன தாத்தா வண்டி நின்றுச்சுன்னு கேட்டான். பெட்ரோல் இல்லை, வண்டி ஓடலை அப்படின்னு. என்ன செய்கிறது? அப்புறம் நான் உருட்டிக்கிட்டே போனேன், அவன் தள்ளிக்கிட்டே வந்தான். பெட்ரோல் பங்கு வரைக்கும் போய் நாங்கள் பெட்ரோல் போட்டு வந்தோம். அதை மாதிரி தான் அன்பு இருதயத்தில் இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் கிரியை செய்யாது. அப்புறம் உங்களை தள்ளிக்கிட்டு தான் போகணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பைக்கை தள்ளிக்கிட்டே போன மாதிரி உங்களையும் தள்ளிக்கிட்டே தான் போகணும். நீங்களாக ஓட முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். விசுவாசம் கிரியை செய்யணும்னா அன்பு வேணும். ஸோ அன்பு இருந்தே ஆக வேண்டும் நம்ம இருதயத்தில் ஆஸ் எ கிறிஸ்டியன். மார்க் 12:30 கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதலாவது உன்னுடைய தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டும்.
ரெண்டாவது, உங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று 2 ராஜரீக பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 கட்டளைகளை ராஜரீக பிரமாணமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று, ஃபஸ்ட்டு நான் வெற்றிகள்னு சொல்லுவேன், கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2வது, சக மனிதர்களிடம் நாம் அன்பு கூற வேண்டும். இந்த 2ம் நமக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கிரியை செய்ய முடியும். ஸோ அன்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது காரியம், உனக்குள்ள விசுவாசம் இருக்கும், நிறையாவே இருக்கும். ஆனாலும் உன்னுடைய விசுவாசத்தை நீ அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வாயினால் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த விசுவாசம் அப்படியே அனல் மூட்டி அப்படியே எரியும், கொழுந்து விட்டு எரியும். நீங்கள் அறிக்கை செய்ய 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 இன்னும் அதிகமாக எரியும். உங்களுக்குள்ள உள்ள விசுவாசம் ஒரு பெரிய ஃபயர் மாதிரி அதிகமாயிரும். ஏன்னா விசுவாசம் என்பது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வரம். ஸோ அதை நம்ம அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அனல் மூட்டி எழுப்புவதற்கு அந்த விசுவாசத்தை நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எபிரேயர் 10:23 அதைத்தான் சொல்லுகிறது. என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். கொஞ்சம் கூட அசையக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. தெளிவாக வேதத்தில் சொல்லியிருக்கு. அதனால நம்ம தைரியமாக அதை செய்யணும். அசையவே கூடாது. உறுதியாக அறிக்கை செய்யுங்க. 2 டவுட்ஸ், 2 காரியங்கள் இருக்கவே முடியாது. தெளிவாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அறிக்கை, விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகும். பிரியமானவர்களே, அப்பொழுது நடக்க முடியாத காரியங்கள் எல்லாம் நடக்கும். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். பிரியமானவர்களே, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அறிக்கை செய்து பாருங்கள். நிறைய பேருக்கு நான் ஆலோசனை சொல்லியிருக்கேன். நான் எவ்வளோ தூரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் அதில் ரொம்ப என் அனுபவத்தில் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் என்னுடைய விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடிக்கடி விழுந்துருவேன் விசுவாசத்தில். ரொம்ப பூவராக இருக்கும் விசுவாசம். எனக்கு நல்ல கிறிஸ்டியனாக இருப்பேன், எல்லாம் ஓகே, ஆனால் விசுவாசம் கம்மி. உங்கள் கூட இருக்கிறவங்க விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக உள்ளவங்க இருந்தாங்கன்னா நல்லது. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டே, டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே சில பேர் இருப்பாங்க. அப்படி உள்ள அட்மாஸ்பியரில் விசுவாசம் பெருகிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, என்னுடைய மனைவி தான். அவன் விசுவாசத்தில் சூப்பர் ஸ்ட்ராங்கு. இது வரைக்கும் அவிசுவாசமாக பேசி ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லை. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட டிசப்பாயிண்ட் ஆகி எத்தனையோ டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், எத்தனையோ ஃபெயிலியர்ஸ் எங்கள் வாழ்க்கையில், எவ்வளவோ சஃபரிங்ஸ், வேதனைகள். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு நாள் கூட ஆஸ் எ ஹஸ்பண்ட் நான் சாட்சியாய் சொல்லுகிறேன், ஒரு சின்ன அவிசுவாச வார்த்தை கூட புறப்பட்டது கிடையாது. எனக்கு அங்கே தான் இன்ஸ்பிரேஷன். பிரியமானவர்களே, நானும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ கர்த்தர் என்னோடு பேசினார். விசுவாச அறிக்கை செய்து பார் என்று சொன்னார். நோட் எடுத்து எழுதியிருக்கிறேன். விசுவாச அறிக்கைகளை எழுதியிருக்கிறேன். அதை ஒரு புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். விசுவாச அறிக்கைகளை எழுதி வச்சு சொல்லுங்க. நமக்குலாம் மனப்பாடமாக சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய அறிவுலாம் கிடையாது. எழுதுங்க நோட்டில்.
விசுவாச அறிக்கைகள் பைபிளிலிருந்து சூஸ் பண்ணி விசுவாச அறிக்கைகள் எழுதுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது ஒரு விசுவாச அறிக்கை. இப்படி விசுவாச அறிக்கைகளை எழுதி வைத்து சொல்லிக்கொண்டே இருங்க. உங்கள் விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ 3 பேரையும் பாபிலோன் ராஜா எரிகிற அக்கினி சூளையில கொண்டு போய் போட்டான். 7 மடங்கு வழக்கமாக அக்கினி சூளையை சூடு பண்ணுறதை காட்டிலும் 7 மடங்கு அதிகமாக சூடு பண்ணாங்க அன்னைக்கு. இந்த 3 பேரையும் கொண்டு போய் அந்த அக்கினி சூளையில் போடுறதுக்குள்ளே தூக்கிட்டு போனவங்களாம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இந்த 3 பேரையும் அக்கினி சூளையில் போடுறாங்க. ஏன்னா அந்த ராஜா செய்து வைத்த அந்த சிலையை அவங்க பணிந்து கொள்ளவில்லை. ராஜா செய்து வைத்த அந்த சிலையை அவங்க பணிந்து கொள்ளவில்லை. அது ராஜ உத்தரவு, கட்டளை. அதற்கு அவங்க கீழ்ப்படியலை. கடைசி ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. மேல தாள வாத்தியங்களோடு நாகஸ்வரங்கள் ஊதும் பொழுது நீங்கள் 3 பேரும் அந்த சிலையை பணிந்து கொள்ளலைன்னா எரிகிற அக்கினி சூளையிலே உங்களை போடுவார்கள் என்று சொல்லுவாங்க. ராஜா சொல்லுவார், எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள் என்று. அப்போ இந்த 3 பேரும் பயந்து போனாங்களா? உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து அந்த சிலையை பணிந்து கொண்டாங்களா? இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தானியேல் 3வது அதிகாரம் 17, 18 வசனங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ன சொல்றாங்க பாருங்க. ராஜாவுக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதான் ஃபர்ஸ்ட். காட்ஸ் பவர் என்னன்னு சொல்றாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பார்த்தீங்களா? அப்படி அறிக்கை. உடனே கர்த்தர்ட்ட ஒரு ஆக்ஷன் புறப்பட்டு வரும். இப்படி விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது மேலும் சொல்றாங்க, விடுவிக்காமல் போனாலும், எங்க தேவன் அப்படியே எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். எவ்வளவு ஸ்ட்ராங்கான விசுவாச அறிக்கை பாருங்க. ஹல்லேலூயா. அக்கினி சூளையில் தூக்கி போட்டாங்க, பட் ஒன்றுமே செய்யலை. there was no effect over them. அவங்க சாகலை, எரிஞ்சு போகலை, ட்ரெஸ் கூட கருகி போகலை, தலை முடி கருகி போகலை, அப்படியே அவங்க உயிரோடு இருக்கிறார்கள். இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் கர்த்தரை நீ நம்ப வேண்டும். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் கர்த்தரை நம்பு. கர்த்தர் உனக்கு ஒரு ரெவலேஷன் கொடுக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனம் உனக்கு கடந்து வருகிறது. அவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ அதை நம்பணும். உன்னுடைய வேத தியானத்திலோ அல்லது உன்னுடைய ஜெப நேரத்திலோ கர்த்தர் உன் இருதயத்தில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். உறுதியாக உனக்கு தெரிகிறது. நீ என்ன செய்யணும்? நம்பணும். நம்புறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் அவர் சொல்கிற காரியத்தை நம்புறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்பணும். கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், ஒரு நல்ல வீடியோ ஸ்டுடியோ வித் எடிட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வித் அடிக்வேட் மேன் பவர் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு நம்ப முடியல. இது எப்படி ஆகும்? ஏன்ட்ட அந்த அளவுக்குலாம் பணமே இல்லையே. ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோ ஸ்டுடியோ நான் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் என்று
யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரியும்ல என்கிட்ட உள்ள பணம். ஏற்கனவே நாங்கள் சர்ச் பிகின் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ ஆன்லைனில் நாங்கள் சர்ச்சை டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு ஃபிசிக்கல் சர்ச் எங்களுக்கு வேணும் கர்த்தாவேன்னு சொல்கிறோம். அதையும் கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எப்படின்னு தெரியல, நம்புகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் கொடுப்பார். 2 காரியங்களை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் ஃபியூ மந்த்ஸ் கழித்து சாட்சியாக உங்கள் முன்னாடி நான் அந்த காரியத்தை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். எப்படி எங்களுடைய வீடியோ ஸ்டுடியோ ஆப்ரேட் ஆகுது, எப்படி எங்களுடைய சர்ச் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் கர்த்தரை நம்பு. சான்ஸே இல்லை, ரீசனே இல்லை. ஆனால் கர்த்தரை நீ நம்பணும். கர்த்தரை நம்பணும். கர்த்தர் சொல்லிட்டா உடனே நம்பிடணும். அப்படியே அடி பணிஞ்சிடணும். நம்பு. அகைன்ஸ்ட் ஆல் ஹோப் அப்ரஹாம் இன் ஹோப் பிலீவ்டு என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள் ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே திரளான ஜாதிகளை உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவனுக்கு பிள்ளையே கிடையாது, ஆனால் விசுவாசித்தான். வயசு 90க்கு மேலே ஆச்சு. சர்ரம் செத்து போச்சு. அவனுடைய மனைவி சாராவுடைய கர்ப்பம் செத்து போச்சு. இனிமேல் பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மெடிக்கலி, பிசியாலஜிக்கலி கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. ஆனால் அவன் கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான். அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டான். மேலும் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 4வது அதிகாரம் 21வது வசனத்தில், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பார்த்தீங்களா? முழு நிச்சயமாய் நம்பி, அந்த அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். முழு நிச்சயமாய் நம்பி. தேவன் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னால் அதை நீ முழு நிச்சயமாக நம்பணும். 90% இல்லை, 100% நம்பணும். முழு நிச்சயமாய் நம்பு. கர்த்தர் சொல்கிற வார்த்தையை, கர்த்தர் சொல்கிற தீர்க்க தரிசனத்தை, கர்த்தர் உனக்கு கொடுக்குற வாக்கு தத்தத்தை 100% நம்ப வேண்டும். முழு நிச்சயமாய் நம்பும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் இதுவரை 5 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக ஆயத்தமானது 7 பாயிண்ட்ஸ். அந்த அனதர் 2 பாயிண்ட்ஸை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. 5 பாயிண்ட்ஸையும் இருதயத்திலே பதித்து கொள்ளுங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். உங்களுக்குள் இருக்கிறவர் இயேசு. உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அதை மாத்திரம் நினைவில் கொள்ளுங்கள். பவுல் சொன்ன ஒரு வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மிகவும் ஆழமான ஒரு வசனம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். உனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது யார்? கிறிஸ்து இயேசு. பிறகு நீ பயப்படணும். மேலும் பவுல் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் என்று நினைக்கிறேன்,
நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்களே உங்களுக்குரியவர்கள் அல்லங்கிறார். உங்களை கிரயமாய் பெற்றுக்கொண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அந்த காலத்தில் அந்த ரோமன்ஸ் ரூலிங் டைமில் அடிமைகளை விற்பது வாங்குவது என்று ஒரு பழக்கம் உண்டு. அடிமைகளை விற்பது வாங்குவது. உனக்கு யாராவது ஒரு வேலைக்காரன் வேணும், ஒரு ஸ்லேவ் வேணும்னா நீங்கள் கரையம் செலுத்தி அந்த அடிமையை விலைக்கு வாங்கிட்டு வந்துடணும். அந்த அடிமை 100க்கு 100 உனக்குரியவன், 100க்கு 100 உனக்குரியவன். நீ சொன்னது தான் அவன் செய்யணும். வேறு யாருக்கும் அவன் ஆன்சரபிள் கிடையாது. உனக்கு மட்டுமே உரியவன். நீ சொன்னதெல்லாம் அவன் செய்யணும், அந்த அடிமை. அதான் கண்டிஷன். உன்னுடைய இருப்பிடத்தில் தான் அவனும் தங்கியிருப்பான். நீ சொன்ன வேலையெல்லாம் செய்வான் 24 hours. முற்றிலும் அடிமை, ஸ்லேவ். ஏன்னா காசு கொடுத்து கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறான். ஸோ அந்த எஜமானுக்கு மட்டுமே அவன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவன் சொல்கிறது தான் செய்யணும். அதை போல தான் இந்த அதிகாரத்தில், இந்த 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் மீண்டும் பவுல் மேலும் சொல்லுகிறார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அவர் தம்முடைய இரத்தத்தினால் உங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார். தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி உங்களை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். கிரயத்துக்கு விலைக்கு வாங்கிட்டார் உங்களை. அதனால தான் நீங்கள் உங்களுக்கு உரியவர்கள் அல்ல என்று அறியீர்களான்னு பவுல் கேட்குறார். நாமே நமக்குரியவர்கள் அல்ல. உனக்கு தெரிஞ்சுக்கோ. பிறகு எதுக்கு இவ்வளவு ஆட்டம் நமக்கு? நாமே நமக்குரியவர்கள் அல்ல. இப்போ நம்ம குறித்து இவ்வளவு பிரயாசங்கள். நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன். நாலு வீடு கட்டிடுவேன், 2 கார் வாங்கிடுவேன், 5 கிலோ தங்கம் சேர்த்துருவேன். நான் ஏகப்பட்ட திட்டங்கள், ஏகப்பட்ட பிளான்ஸ். நீயே உனக்கு உரியவன் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கர்த்தருக்குரியவன். சர்வத்தினாலும் உன்னுடைய ஆவியினாலும் நீ தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதான் உன்னுடைய வேலை. யூ ஆர் a slave to God. யூ ஆர் a slave. கர்த்தரால கிரயம் கொள்ளப்பட்ட அடிமைதான் நீ. யூ ஆர் a slave to God. உன் சர்வத்தினாலும் உன்னுடைய ஆவியினாலும் 24 hours தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்துதான் நீ வாழ வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்துதான் நீ வாழ வேண்டும். தட் இஸ் த பாயிண்ட். அதை மனசில் வச்சுக்கோங்க. அவருக்கு அடிமை நீ. அவர் சொன்னதை செய்கிறதுக்கு உனக்கு 100க்கு 100 கடமை உண்டு. உத்தரவாதத்துடன் நீ வேலை பார்க்கணும். அவருக்கு ரெடிலி, அவருக்கு ஒபீடியண்ட்டாக நீ எல்லா காரியத்தையும் செய்யணும். பதில் பேசவே முடியாது. அவர் சொன்னால் அதை அப்படியே நீ செய்யணும், அப்படியே செய்யணும். ஆபிரகாம் என்ன செஞ்சார்? மோரியா தேசத்திலே நான் காட்டும் மலையிலே நான் குறித்த அந்த இடத்துல உன்னுடைய ஏக புத்திரன் ஈசாக்கை தகன பலியாக நீ எனக்கு ஒப்புக்கொடுன்னு சொல்லும்போது, ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 2வது வசனம், கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. அப்புறம் ஆபிரகாம் யோசிச்சாரா? இல்லை தேவன்கிட்ட ஆர்கியூ பண்ணாரா? என்னப்பா, நீங்கள் தானே எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தீங்க, 100 வயசுக்கு அப்புறம் கொடுத்தீங்க, அவன் இந்த இளம் பிராயத்திலேயே அவனை தகன பலியாக கொடுன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமான்னு கேட்டாரா? ஒன்றுமே கேட்கல. உடனே அந்த மலைக்கு புறப்பட்டார். தகன பலிக்கு வேண்டிய விறகுகளெல்லாம் எடுத்துக்கொண்டு ஈசாக்கை கூட்டிக் கொண்டு 2 வேலைக்காரங்களையும் கூட்டிகிட்டு கழுதைக்கு சேனம் கட்டி மோரியா மலைக்கு அவர் புறப்பட்டு சென்றார். உடனே ஒரு எழுத்து கூட பேசுனதாக வேதத்தில் இல்லை. 22வது அதிகாரம் 2வது வசனத்தை 3வது வசனத்தையும் வாசிச்சு பாருங்க. டோட்டல் ஒபீடியன்ஸ். இந்த 2வது வசனத்துக்கும் 3வது வசனத்துக்கும் நடுவில் டோட்டல் ஒபீடியன்ஸ்.
சத்தமே கிடையாது. அப்படியே கீழ்ப்படிந்தார், அப்படியே கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று யோவான் நமக்கு எழுதியிருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் யோவான் எழுதியிருக்கிறார். கவனித்து பாருங்கள். நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், நமக்குள் வாழ்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை தான் செய்வார், சாதாரண காரியங்களை செய்ய மாட்டார். நமக்கு தேவை விசுவாசம், நமக்கு தேவை விசுவாசம். அந்த விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். அந்த விசுவாசம் கிரியை செய்யும் பொழுது பெரிய காரியங்களை நீ செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் செய்த காரியங்களை காட்டிலும் பெரிய காரியங்களை உன்னாலே செய்ய முடியும். இயேசுவே கூறியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹல்லேலூயா. அப்படி கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் பிரியமானவர்களே, வெளிப்பட வேண்டும். தேவையானது விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் ஒரு விசுவாசம், அவரை பற்றி கொள்கிற ஒரு விசுவாசம் இருந்தால் போதும், உன்னால பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா ஜீசஸ். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரே இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பரே கண்மலையே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் தேற்றரவாளரே எங்கள் துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விசுவாசம் இன்றியமையாதது என்பதை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால தான் ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்து செழிக்க முடியும். இந்த உலகத்திலே அவன் வெற்றி மேல் வெற்றியை காண முடியும். விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே ஒரு கிறிஸ்டியன் ஜெயிப்பான். விசுவாசத்தினாலே ஒரு கிறிஸ்தவன் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். விசுவாசத்தினாலே அற்புதங்கள், அதிசயங்கள், டிவைன் ஹீலிங் நடக்கும். அற்புத விடுதலைகள் உண்டாயிருக்கும். விசுவாசத்தினாலே பிசாசை எதிர்த்து நாம் நிற்க முடியும். விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது உங்களை பார்த்து பிசாசு அலறி ஓடுவான், அலறி ஓடுவான். நீங்க அதட்டும் பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போகும், உங்க ஏரியாவை விட்டே ஓடி போகும். உன்னிடத்தில் விசுவாசம் நிறைவாய் காணப்படும் பொழுது எந்த பிசாசும் பக்கத்தில் வர முடியாது. எந்த தீய சக்தியும் உங்களை அணுக முடியாது. எந்த பொல்லாத மனிதரும் உங்களிடத்துல வாலாட்ட முடியாது. எந்த ஆயுதமும் உங்களுக்கு எதிராக வாய்க்கவே வாய்க்காது. பில்லி சூனியமோ மந்திரவாதமோ ஏவல் கட்டுகளோ எதுவாக இருந்தாலும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நீங்க யுத்தத்தில், ஆவிக்குரிய யுத்தத்தில் நிற்கும் பொழுது எந்த பிசாசின் தீக்கணைகளும் உங்களை சேதப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, அவ்வளவு முக்கிய விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்லியிருக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா.
எங்களுக்குள் விசுவாசம் பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும் சுவாமி. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று நாங்கள் வேதத்தில் படித்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் விசுவாசத்தை திடப்படுத்தட்டும், உறுதிப்படுத்தட்டும். மகா பரிசுத்த விசுவாசம் எங்களுக்குள் காணப்படும் பொழுது அத்திமரத்தை பார்த்து நீர் சபித்த பொழுது எப்படி அது காய்ந்து உலர்ந்து பட்டு போய் விழுந்து விட்டதோ, அதே போல மகா பரிசுத்த விசுவாசம் எங்களுக்குள் காணப்படும் பொழுது விசுவாசத்தின் நிறைவோடு நாங்கள் சொல்லுகிற காரியங்கள் வாய்க்கும், அப்படியே நடக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. விசுவாசம் என்பது ஆவியானவர் கொடுக்கிற வரம். இந்த வரத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. Give us the gift of faith. டிவைன் ஃபெய்த் எங்களுக்குள் உண்டாயிருக்கட்டும், டிவைன் ஃபெய்த் உண்டாயிருக்கட்டும் சுவாமி. அப்பா கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. டிவைன் ஃபெய்த் எங்களுக்குள்ள காணப்படும் பொழுது நாங்கள் நினைக்கிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வாய்க்கும். கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம் சுவாமி. விசுவாச வரத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. மகா பரிசுத்த விசுவாசத்தை எங்கள் இருதயத்தில் உண்டாக்கித்தாங்க சுவாமி. இன்னுமாய் விசுவாசத்தில் வளர்ந்து பெருக தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களோடு இருக்கிற ஐக்கியம் எங்களுக்கு விசுவாசத்தை அதிகரிக்க அது போதுமானதாக இருக்கும் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், உங்கள் சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம். அப்பா, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் இந்த ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் எனக்கு விசுவாசம் வேணும், எனக்கு இன்னும் அதிகமாக விசுவாசம் வேணும், விசுவாச வரத்தை கொடுங்க, எனக்குள்ள இருக்கும் விசுவாசம் பெருகட்டும் என்று ஜெபிக்கிற இந்த ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். விசுவாசம் பெருகட்டும் அப்பா, விசுவாசம் பெருகட்டும். உங்கள் ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும் அப்பா, நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. பெரிய காரியங்களை அவர்கள் இந்த உலகத்தில் செய்யட்டும், பெரிய பெரிய காரியங்களை செய்யட்டும் சுவாமி. நீர் செய்த கிரியைகளை மாத்திரமல்ல, அதற்கும் மேலான கிரியைகளை நாங்கள் செய்யும்படி எங்களுக்குள் விசுவாசத்தை தாரும், விசுவாசத்தை பெருக பண்ணும். எங்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். துதி கனம் மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் என்னாலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொள்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் இன்று உங்கள் இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஊற்றி இருக்கிறார். இன்னுமா அந்த விசுவாசம் பெருகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We thank you very much for your participation. நிச்சயமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டது உங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. God bless you. God bless you.